சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பலவேறு காரணங்களை கூறி கௌடபாதர் இந்த பிரபஞ்சம் மித்யே என்பதை யுக்தி பூர்வமாக நிரூபித்தார். அதற்கான அப்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாத்தையும் தகுந்தவாறு பதில் சொல்லி அதை நிலைநிறுத்தினார். ஜகத் மித்யை அப்படிங்கிற உண்மையை நிலைநிறுத்தினார். அதுதான் சாஸ்திரத்திலையும் மாண்டிக உபநிஷத்திலும் பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம்னு சொல்லப்பட்டது. இப்போ சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணார், நடுப்புற அவர் இந்த பிரபஞ்சம் மித்தியை, இதெல்லாம் கல்பிக்கப்பட்டது, அதற்கான உண்மையான இருப்புங்கிறது கிடையாது, சொப்னம் மாதிரி தான் அப்படின்னு சொன்னதை அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். இப்படி இது கல்பிக்கப்பட்டதுன்னா இது யாரால் கல்பிக்கப்பட்டது அப்படின்னு, யாரால் கல்பிக்கப்பட்டது, இந்த கல்பிக்கப்பட்ட பிரபஞ்சம் யாரால் அனுபவிக்கப்படுகிறது, எக்ஸ்பீரியன்சஸ், who created and who experiences this creation அப்படிங்கிற கேள்வி அவரே எழுப்பி 11வது இதுல அந்த கேள்வி எழுப்பினார். அதுக்கு பதில் அவரே என்ன சொன்னார், இது கல்பைதி ஆத்மனாத்மானம் ஆத்மா தேவ ஸ்வமாயா சயேவ புத்திதான் பேதான் சோபை கல்ப விகல்பிதா அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த ஆத்மா அப்படிங்கிற ஆத்மாதான் எல்லாவற்றையும் கல்பித்தது, அதை கல்பித்தது ஆத்மா, அதை அனுபவிப்பதும் அந்த ஆத்மாதான் அப்படின்னா இன்டைரக்ட்லி அனுபவிக்கிறதும் ஆத்மாதான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்த இதுல விக்ரோதி அபரான் பகவான் அந்தச்சித்தே விவஸ்திதான் நியதாம்ஷ்ட பகிஷ்யதா ஏவம் கல்பயதே பிரபு அப்படின்னு சொன்னார். அதாவது 13வதுல பலவிதமான பாவங்களை, என்ன உள்ள இருக்கிற பாவங்களையும் வெளியில இருக்கிற பாவங்களையும், பாவங்கள்னா விஷயங்கள், பொருள்கள், மனசுல நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் பாவங்கள் தான், வெளியில பார்க்கிற ஸ்தூலமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமும் பாவங்கள் தான். இதெல்லாம் என்ன கல்பயத்தை பிரபு அப்படின்னு சொன்னார். அந்த பிரபுங்கிறப்போ அது ஆத்மா தான் எல்லாவற்றையும் கல்பனை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி விட்டாருங்க. அதை விட்டுட்டு இப்ப அடுத்தாப்புல நம்ம இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டோம். நம்ம இப்ப எப்படி இந்த கல்பனை ஏற்பட்டதுங்கிறத பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன அவர் என்ன பண்ணாருன்னா 10 ஸ்லோகங்கள் மட்டும் இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ஜெகத் மித்யை அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். 11, 12, 13ல அப்படி கல்பனை பண்ணினால யார் கல்பனை பண்ணாது, யார் அதை அனுபவிக்கிறாங்க கேள்வி அவரே எழுப்பி இந்த ஆன்சர் அவரே சொன்னார் 11, 12, 13ல. அப்புறம் 14, 15ல திருப்பி அந்த அப்ஜெக்ஷனுக்கே போனார். சித்த காலம் துவயகாலம் அப்படின்னு ஒண்ணு போனார். அவ்யக்தா ஸ்புடா அப்படின்னு 2 ஸ்லோகங்கள்ல திருப்பி அந்த அப்ஜெக்ஷனுக்கு போனார். இப்படி போயிட்டு வந்து பண்ணிருக்காரு அவர். என்ன நம்ம சீரா பாக்குறதுன்னா 10, 14, 15 முட்ல அப்ஜெக்ஷன்ஸ் ஓவர். 11, 12, 13, 16வதுல யார் இது கல்பனை பண்ணார், அது எப்படி கல்பனை பண்ணார் அப்படிங்கறத பத்தி அடுத்தாப்புல சொல்ல போறார். அதனால உபநிஷத்தை படிக்கிறப்போ அப்படி பார்க்கணும். நம்ம 10 முட்ல 10 ஸ்லோகம் முட்ல, அப்புறம் யூ கம் பேக் டு 14, 15, 10, 14, 15 அப்ஜெக்ஷன்ஸ் ஆன்சர் ஜெகன் மித்யேங்கிறதுக்கு. 11, 12, 13, அப்புறம் 16ல இருந்து திருப்பி யார் கல்பனை பண்ணா, அது எப்படி கல்பனை ஆச்சு அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றாரு இப்போ. சோ இன்னைக்கு we will take up the 16வது மந்திரத்தை எடுத்துக்கலாம். 16வது காரிக்கை எடுத்துக்கலாம். ஜீவம் கல்பயதே பூர்வம் ததோ பாவான் ப்ருதக்விதான் பாஹ்யான் ஆத்யாத்மிகாஸ்சைவ யதா வித்யஸ்ததா ஸ்மிருதிஹி. என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த கல்பனை, எப்படி வாட் இஸ் ஆர்டர், எப்படி இந்த கல்பனை பிரபு கல்பயதி பிரபுன்னா ஆத்மா பிரம்மன் என்ன அவர் கல்பனை பண்ணார். எப்படி பண்ணாருன்னா, பூர்வம் கல்பயதி ஜீவ, முதலில் ஜீவனை இமேஜின். இந்த கல்பனைங்கிறதே இட் இஸ் a மிஸ்டேக். எப்படி கல்பனைன்னு அர்த்தம், இமேஜினேஷன் அர்த்தம். அப்படின்னா உண்மையை விட்டுட்டு வேற ஒண்ணு எடுத்துக்கிறது தான் கல்பனையா எடுத்தீங்க.
எப்படி இந்த கயிறை பார்த்துட்டு பாம்பா நினைக்கிறோமோ அதே மாதிரி ஆத்மாங்கிறது ஆத்மாங்கிறது இது மேல இந்த பிரபஞ்சம் சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு, அத்தியஸ்தமாயிருக்கு. என்ன அதாவது நம்ம எல்லாம் மிஸ்டேக் பண்ற மாதிரி நம்ம இந்த அந்தி வேளையில பத்தி சொல்ல போறாரு, அடுத்த மந்திரத்துல ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அந்த கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிற மாதிரி, இல்ல இந்த ஒரு போஸ்ட பார்த்துட்டு அது ஒரு கோஸ்ட்னு மிஸ்டேக் பண்ணிக்கிற மாதிரி சில சமயம் நடக்கிறது. எதையோ பார்த்துட்டு நம்ம இல்ல மேல இருக்கிற மேகங்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு கந்தர்வ நகரம் அப்படின்னு நினைக்கிறாம எத்தனையோ நம்ம மிஸ்டேக் திங்ஸ். நம்ம மிஸ்டேக் பண்ண மாதிரி ஆத்மா ஸ்வமாயையா கல்பித்தம். ஆத்மா மாயையின் காரணமாக இது கல்பிக்கப்பட்டது. எப்படி நம்ம சொப்பனம் எப்படி கல்பிக்கப்பட்டது? நமக்கு நம்ம ராத்திரி தூங்குறப்போ ஒரு பிரபஞ்சமே உண்டு பண்றோம், அது கல்பிக்கப்பட்டதுதான் இல்லையா? அதே மாதிரி ஜீவன்கிறதும் ஆத்மா, நான்கிற ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மாங்கிறது சர்வசக்திமான் சர்வஜ்ஞா சர்வேது எங்கும் நிறைந்திருப்பது, நித்திய சர்வகத ஸ்தானு ஆச்சலோயம், அதெல்லாம் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியது, எங்கும் இருக்கக்கூடியது, அத்விதீய வஸ்து அப்படிங்கிற அந்த ஆத்மா இரண்டற்று ஒன்றாக இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி பலவாக ஆச்சு? How did it become one, become many? It really did not become many. பலவாக உண்மையில் ஆகவே இல்லை. என்ன அதான் அந்த காரணத்தை பத்தி சொல்ற விவர்த்த காரணம் சொல்றோம். அது என்ன? It imagined itself to be many. இதுல கூட என்ன சொல்றோம் நம்ம சாஸ்திரத்துல பிரபஞ்ச சிருஷ்டியை பத்தி சொல்றது என்ன சொன்னோம்? சோ காமயேத பகுஷா பிரஜா பிரஜாயேதி சதபோதப்யத அப்படிங்கிறோம். தபஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விஷுவலைசேஷன், இமேஜினேஷன் தான். சங்கல்பம், நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு நினைச்சது பலவாக ஆச்சு. உண்மையில பல இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான். இதுதான் நம்மளுடைய இந்த அத்வைத வேதத்துல திஸ் இஸ் தி எசன்ஸ், திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் ஹஸ் நாட் பிகம் மெனி, இட் இமேஜின்ட் இட்செல்ஃப் டு பிகம் மெனி. இது ஒரு சங்கல்பம், விஷுவலைசேஷன்ல ஒன்று பலவாக தோற்றம். சோ முதல்ல ஆத்மா, அந்த ஆத்மா மாயையினால காரணத்தினால சோ மாயையா என்ன பலவாக ஆயிற்று. அதுல முதலில் ஜீவன், பூர்வம் கல்பயத்தே ஜீவக, ஜீவன் என்பவன் முதல்ல கல்பிக்கப்பட்டான் அப்படிங்கிறது. ததா பாவான் பிருத்தக்விதான், அதுக்கப்புறம் பலவிதமான எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன இதுல கௌடபாதர் டாக்ஸ் as if இது ஏதோ ஒரு ஆர்டர்ல கிரியேஷன் வந்ததுன்னு சொல்லட்டும். உண்மையில கிரியேஷன் சைமல்டேனியஸா வந்தது. பகவான் இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு பண்ணாருன்னு கிடையாது. என்ன இது எல்லாம் ஏக்தம் சைமல்டேனியஸ் யுகபத் வந்தது, எல்லாம் வந்தது. சோ அதனால ஆனா இங்க என்ன சொல்ற? பூர்வம் கல்பயத்தே ஜீவஹா ததா பாவான் பிருத்தக்விதான், பலவிதமான விஷயங்கள் எல்லாம் வந்தது அப்படிங்கிறார். என்ன எப்படி? தட் இஸ் ஹவ். எல்லாம் கல்பனையில வந்தது, எல்லாம் கல்பனையில வந்தது. என்ன ஜீவஹா கல்பயத்தே பூர்வம். என்ன இதுதான் பாயிண்ட், சரியா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தபஹாங்கிற வார்த்தை இதுல என்ன சொல்றார்? இதுல கூட உண்டகோமரேஷ் கூட சொல்றார், தபசா கர்ம பிரம்ம முதலில் சொல்றாரு. என்ன அதுவும் அங்கேயும் தபஸ்ங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்துறாரு. எப்படி எல்லாம் வந்தது அப்படிங்கிறப்போ தபஸ்ங்கிற வார்த்தைக்கு விஷுவலைசேஷன், இமேஜினேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். என்ன இல்ல அப்படித்தான் வந்ததுன்னா வந்துட்டு தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத்துங்கிறார். அதுக்கப்புறம் ஜகத்துக்குள்ள சேத்தன பிரபஞ்ச ஜட பிரபஞ்சத்துக்கு சேத்தனத்துவத்தை கொடுத்தார் அப்படின்லாம் சொல்றது இல்லையா? ஹோல் திங் இஸ் அ மேட்டர் ஆஃப் இமேஜினேஷன். என்ன சொல்லட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆறுது? ஜீவம் கல்பயத்தே பூர்வம் ததோ பாவான் பிருத்தக்விதான், பிருத்தக்விதான் வெவ்வேறு விதமான பாவான் விஷயங்கள் எல்லாம் உண்டாயிற்று. என்ன சரி, பாஹ்யான் ஆத்தியாத்மிகாஸ்சைவ, பாஹ்யான் வெளியில இருக்கிற விஷயங்கள், ஆத்தியாத்மிகாஸ்சைவன உள்ளுக்குள்ள இல்ல, வெளியில இருக்கிற விஷயங்கள்னா எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கு. உள்ளு மனசுக்குள்ள எத்தனை இருக்கு? காமம், குரோதம், என்ன ஆசை, ஃபியர், சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் இமேஜின் வந்தது. என்ன அதனால இப்ப யதா வித்யா ததா ஸ்மிருதம், பாஹ்யான் ஆத்தியாத்மிக, ஆத்தியாத்மிக உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாரும் கற்பனை செய்யப்பட்டது. அப்புறம் யதா வித்யா ததா ஸ்மிருதம் அப்படிங்கிறது ஒரு லோடட் வேர்ட். யதா வித்யா எவ்வாறு அறிவிருக்கிறதோ அவ்வாறே ஸ்மிருதம்னா, ஸ்மிருதினா நினைவு, என்ன ஞாபகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னன்னா நம்ம ஜீவன் இருக்கானே, ஜீவனை படைத்த பிறகு
விஷயங்களை படைத்த பிறகு அந்த ஜீவனுக்கு அறிவு எப்படி இருக்கிறதோ அதுக்கு அதுபடித்தான் அவன் பிரவர்த்திப்பான். என்ன உலகத்துல விஷயங்கள் அவனுக்கு அறிவுன்னா அறிவு ஒரு விஷயத்துல அவனுக்கு சப்போசிங் லேட்டஸ்டே முதல்ல ஒரு கிராமத்துல இருக்கிற மொத்தம் வச்சுக்கோங்க, அவனுக்கு சினிமாவே பார்த்தது கிடையாது. என்ன அவன் சிட்டிக்கு வரான், வந்து முதல்ல ஒரு சினிமாவை பார்க்கறான், அவனுக்கு அதான் அறிவுங்கிறது. என்ன பார்த்த உடனே அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த சினிமா பிடிச்சிருந்தா என்ன பண்றான்? அறிவு ஞாபகம், நம்ம பார்த்தோமே சினிமா பார்த்தோமே நன்னா இருந்தது, வாசனை ஐ லைக் தட், மனசுல அது போய் பதிஞ்சு விடுறது. இது என்ன சினிமான்னு வேணாலும் மறந்து போயிருக்கலாம், ஆனா சினிமாங்கிறது நன்னா இருக்குங்கிற எண்ணம் அவனுக்கு வந்து விடுறது. சோ அடுத்தாப்புல எப்போ அடுத்த சினிமாவை பார்ப்போம் அப்படின்னு. சோ அந்த அறிவு ஸ்மிருதி அதன்படி அவன் பிரவர்த்திக்கிறான். இது எந்த விஷயத்தில் பிரவர்த்திக்கிறான்? திஸ் மே பி சினிமா, இட் மே பி ஆல்கஹால். முதல்ல அவன் ஃப்ரெண்ட் அவன் ஆயிடுச்சு, அது முன்னாடி அவன் ட்ரிங்க் பண்ணதே கிடையாது. முதல் தடவை முதல் பெக் அவன் குடிக்கிறப்போ என்ன அவனுக்கு அப்பதான் அது என்னன்னு தெரிய வருது. என்ன அப்போ இது நன்னா இருக்குடா, இட் டேக்ஸ் மீ டு டிஃபரெண்ட் வேர்ல்ட் என்ன அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றான்? இன்னொரு தடவை போறான், இன்னொரு தடவை போறான், இன்னொரு தடவை போறான். என்ன அதே மாதிரி கேம்பிளிங். சரி, கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்களும் அதே மாதிரி தான். என்ன கோவிலுக்கு போறான், சுவாமி கும்பிடுறான், அவனுக்கு மனசுல ஒரு சாந்தி ஏற்படுறது. சரி கோவிலுக்கு போனா நமக்கு நல்லது நடக்கிறது, அவனுக்கு அடுத்த அப்புறம் திருப்பி கோவிலுக்கு போறான், என்ன திருப்பி அதை பண்றான். என்ன அதே மாதிரி கீத கிளாஸுக்கு வரான், கிளாஸ்ல வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பிடிச்சிருக்கு, சரி நல்ல சமாச்சாரம் அதை கேட்கணும், திருப்பி வரான் திருப்பி வரான் திருப்பி வரான். யதா வித்யா ததா ஸ்மிருதி. அவளுக்கு எந்த விதமான அறிவு இருக்கோ இந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி அனுபவம், அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி வாசனை, இந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி திருப்பி பிரவருத்தி. என்ன அந்த 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 லைன்ல அப்படி போயிட்டு இருக்கா. இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஒரே மாதிரி ஜீவனை படைத்து விட்டு அந்த ஜீவன்கள் பலவிதமாக உலகத்தில் உள்ள விஷயங்களை ஈடுபடுகிறார்கள், உலக விஷயங்களில் அனுபவிக்கிறார்கள். நல்லது நல்லது, கெட்டது கெட்டது. என்ன அது மாத்திரம் இல்ல, அவ இப்ப முதல்ல எப்படி பிரவருத்தி வந்ததுன்னா அது முதலே கிடையாது இதுக்கு. என்ன இதுதான் நம்மளுடைய இந்த வாசனைகள் தான் கடைசியில நம்ம இதுல போய் நம்மளுடைய கர்மாவாக போய் சேர்றது. நல்ல விஷயங்கள் ஈடுபட்டா நல்ல கர்மா சத்கர்மா, கெட்ட விஷயங்கள் ஈடுபட்டா துர்கர்மா. அதனால அந்தந்த கர்மாக்களும் அந்தந்த விதமாகத்தான் ஏற்படுறது. அதனாலதான் என்ன இருக்கு, இதுவே அவனுக்கு இந்த பிறப்பை முடிந்த விட்டு எந்த வாசனை அவனுக்கு இருக்கோ, எந்த அறிவு இருக்கிறதோ, எதுல அவன் பிரவருத்தி பண்ணி அவன் எதை சேர்த்து வச்சுனானோ அதே வாசனை தான் அவன் அடுத்த வருஷம் அங்க கொண்டு அடுத்த ஜென்மத்தில் அவன் கொண்டு போய் சேர்க்கும். என்ன இந்த இது நாட் ஒன்லி இன் ஒன் லைஃப் டைம், இந்த ஜீவன் திருப்பி 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம் எடுக்கிறத அவனுக்கு எந்த விதத்தில் அவனுடைய அறிவு வளர்ந்ததோ, எந்த விதத்தில் அவனுடைய வாசனைகள் எல்லாம் ஏற்பட்டதோ அந்த சூட்டபிள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய என்விரான்மெண்ட்டும் இருக்கும். இந்த என்விரான்மெண்ட் இருக்கே, அவன் சுற்றுச்சூழல், அவன் இருக்க பிறக்கிற அவன் குடிசையில பிறந்தானா அல்லது பெரிய பட்டத்தை பங்களால பிறந்தானா, வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்தானா, படிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தானா, தெய்வபக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தானா, இல்லாத ஆப்போசிட் அதுல இருந்தானா அப்படிங்கிறது அவனுக்கு என்ன வாசனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய கர்மா, அவனுடைய பிறப்பு எல்லாம் அதுபடிதான் ஏற்படுறது. என்ன யதா வித்யா ததா ஸ்மிருதம். இது திஸ் இஸ் சப்போர்ட்டட் பை கிருஷ்ணா. எங்க 6th சாப்டர்ல என்ன சொன்னார்? அயதி ஸ்ரத்தியோபேதோ யோகா சலித தத்துவத்தா அப்ராப்ய யோக சம்சித்தியம் காமகதிம் கிருஷ்ண கச்சதி. என்ன இந்த இத ஞான மார்க்கத்துக்கு பாதியில விட்டுட்டு அவன் போயிட்டான்னா ஃபார் வாட் எவர் ரீசன் டிரான்ஸ்பர் ஆயிடுது. மெட்ராஸ்ல கீதா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தான், அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது, கவுஹாட்டிக்கு போட்டுறா அவனை வச்சுக்கோங்க. அங்க போனா எங்க கீதையை கேட்கறது அவனுக்கு? சரி, அவனுக்கு டே டு டே லைஃபே ப்ராப்ளம் அங்க. என்ன அதனால போச்சுது அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல யூ வில் கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அல்லது அவன் இறந்து போனான். அது என்னத்துல இந்த வாசனை இருக்கிறதுனால. என்ன இந்த யோக பிரஷ்டங்கிறவன் he will be born in a family சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்ட அபிஜாயத்தே. அங்க எங்க விட்டானோ அங்க இடத்துல ஆரம்பிச்சு பண்ணுவோம். இதுல சொல்ல வர என்ன, இந்த வாசனைங்கிறது யதா வித்யா ததா ஸ்மிருதி. ஸ்மிருதிங்கிறது அந்த வாசனைங்கிறது அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ஜென்மம் எடுத்து, அதாவது மனிதனுடைய உள்ள இருக்கிற அவனுடைய இங்க முன்னாடி சொன்னார் இல்லையா, பாஹ்யாத்யாத்மிகா செய்வன்னு சொன்னார் இல்லையா, வெளியும் உள்ளும் தே ஆல் இன்டர் ரிலேட்டட். இது இன்டராக்ட் பண்றது. அவன் எப்படி அவனுடைய மனசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய சூழ்நிலையை அமையும். அதே மாதிரி அவன் எந்த சூழ்நிலையில இருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அறிவு அவனுடைய வாசனை வரும். இது ஒரு சக்கரம். இது என்ன அந்த சக்கரம் படிதான் அவனுடைய வாழ்க்கை நடக்கும். அப்படிதான் எல்லா ஜீவன்களும்
பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாமே ஹோல் ஆஃப் இட் இஸ் கல்பனை, மித்தியான அவர் சொல்லிட்டாரு. இந்த பிரபஞ்சம் மித்தியான்னு சொல்லிட்டாரு. இந்த ஜீவனும் மித்தியாதான். ஜீவன் மித்தியான்னா நம்ம பார்த்தோமே, அதுபடி பார்த்தா கூட சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் அந்த கரணத்தில் ஏற்பட்டு அந்த பிரதிபிம்ப சைத்தன்யமும் அந்த கரணமும் இந்த சூக்ஷ்ம சரீரமும் சேர்ந்துதான் ஜீவன் சொல்றோம். என்ன, அந்த ஜீவன் தான் பிறப்பெடுத்துக் கொண்டிருக்க என்னுடைய கர்மாக்களை அனுபவிக்கிறது, கர்மாக்களை சேர்த்துக்கிறது, அனுபவிக்கிறதுன்னு சொல்றோம். என்ன, சோ இட் டைஸ் அப் வித் தட். என்ன, அந்த ஜீவன். இப்போ அதனாலதான் ஜீவனும் மித்தியைன்னு சொல்றோம். ஏன்னா வாட் இஸ் ஜீவன்கிறது என்ன? ரிஃப்ளெக்ஷன். ஒரிஜினல் சைதன்யம் இல்ல, உண்மையான சைதன்யம் இல்ல. நம்ம கண்ணாடியில பார்த்து நம்ம பிரதிபிம்பம் அதுக்கு சத்தியத்துவம் உண்டா? கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு, நான் ஐ எம் மித்யா, நீங்க எல்லாரும் மித்யா தான். ஏன்னா இருக்கிறது ஒரே சைத்தன்யம் தான். அந்த ரிஃப்ளெக்ஷனுடைய எஃபெக்ட்னால நமக்கு அந்த சேத்தனத்துவம் இருக்கு, நம்ம இது பண்றோம். அது அந்த மனசு அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த பிரபஞ்சங்கிறது உண்மையை நினைச்சு விவகாரத்துல ஈடுபட்டு இருக்கோம். பட் தி ஹோல் திங் இஸ் a ஷோ. என்ன, இருக்கிற ஒரே உண்மை இந்த பிரம்ம தத்துவம் ஒன்றுதான், அந்த ஆத்மா ஒன்றுதான். அது அத்விதீயம், பலவாக காணப்பட்டாலும் இருக்கப்படுறது ஒண்ணும். we are all imagined, ரொம்ப difficult to consume. என்ன, அதுதான் உண்மை. that is a fact. என்ன, so ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இல்ல, இன்ஃபேக்ட் கௌடபாதா some people accuse him to be a புத்திஸ்ட் கூட சொல்ற, நிஹிலிஸ்ட். அதாவது அவர் சொல்றது ஒண்ணுமே இல்ல, பிரபஞ்சம்ங்கிறது இல்ல அப்படின்னா அப்படி சொல்லல அவர். நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மித்தியைன்னு சொன்னா புத்திசத்துக்கும் இதுக்கும் சூன்யவாதத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, மித்தியைன்னு சொன்னா அதுக்கு அதிஷ்டானமா ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்திய வஸ்து தான் உண்மை, அத்விதீய பிரம்மன். சூப்பர் இம்போஸ்ட் இதெல்லாம் உண்மை இல்லை. அண்ட் சூப்பர் இம்போசிஷன், சத்திய வஸ்து இல்லாம மித்தியா வஸ்து இருக்க முடியாது. இது சொல்ல போறாரு அடுத்தாப்புல. என்ன, அந்த கயிறு இல்லாம பாம்பு இல்ல. நீங்க ராத்திரி வேளையில ரோட்ல போற, அந்தி வேளையில பகல் வச்சுங்க, நீங்க அங்க ஒரு கயிறு இருந்தா தான் அந்த பாம்பா மிஸ்டேக் பண்ணிக்க முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி மிஸ்டேக் பண்ண முடியும்? யூ cannot make a mistake without a substratum. அதுக்கு அடிப்படையில் ஒண்ணு இல்லாம தப்பு பண்ண முடியாது. அதுதான் பிரம்மன், அதுதான் உண்மை, மிச்சம் எல்லாம் மித்தியங்கிறவர். அதுதான் அத்வைதத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய ஃபவுண்டேஷன். என்ன, அதனால அது சொல்லிட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லோகம். யதா வித்யா ததா ஸ்மிருதம். ஆத்மா முதலில் ஜீவனை கல்பிக்கிறது, பிறகு வெளியில் உள்ளதும் உள்ளுக்குள் உள்ளதுமான விஷயங்களை கற்பிக்கிறது. அறிவு எவ்வாறோ ஞாபகமும் வாசனையும் அவ்வாறுதான். இந்த யதா வித்யா ததா ஸ்மிருதம்ங்கிறது சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அது வாசனைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உலகத்தில் நம்ம பிரவர்த்திக்கிறோம். அவன் ஒத்தொத்தனும் ஒரு விதமா அவனுடைய வாசனைக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய கர்மா, அவனுடைய இதெல்லாம் அமையிறது, அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஜென்மங்கள் பிறப்பெல்லாம் எடுக்கிறான். என்ன, அப்படிதான் உலகம்ங்கிறது எப்படி ஒன்று பலவாக ஆச்சு, எப்படி பலவிதமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அது. என்ன, அங்க கர்மா, வாசனை, அறிவு எல்லாம் வருது. என்ன, யார் யாருக்கு எது எதுல ஈடுபாடு இருக்கோ எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறது இல்ல. சினிமாக்கு போறா, ரேஸுக்கு போறான், டிராமாக்கு போறான், டிவி பாக்குறா. என்ன, ஒத்தொத்தருக்கு ஒரு இடத்துல பிரவருத்தி, அவளுடைய வாசனைக்கு தகுந்த மாதிரி, அவளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் தி என்விரான்மெண்டல் இன்டராக்ஷன்ல என்விரான்மெண்ட் இஸ் கிரியேட்டட் பை அவர் வாசனைஸ். நம்மளுடைய வாசனைகள் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது சூழ்நிலை. இது ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டராக்கி இந்த ஒரு பெரிய பிரபஞ்சம் ஒண்ணு ஏற்பட்டு அப்படிங்கறத இதுல எக்ஸ்பிளைன் பண்றார். அடுத்ததுக்கு போலாமா? அனிஷ்சிதாயதா ரஜ்ஜுஹு அந்தகாரே விகல்பிதா சர்ப்பதாராதிபிர்பாவைஹி தத்வதாத்மா விகல்பிதஹ. இதான் ஃபேமஸ் ரஜ்ஜு சர்ப்பத்தினுடைய இது. யதா அந்தகாரே அனிஷ்சிதா ரஜ்ஜுஹு சர்ப்பதாராதி பாவைஹி விகல்பிதா தத்வத் ஆத்மா விகல்பிதம். என்ன, எப்படி அந்தி வேளையில் கம்ப்ளீட் இருட்டு இல்ல, செமி டார்க்னஸ், அந்தி வேளையில் கயிறு அரச பரசலாக பாம்பு போலையோ அல்லது ஒரு மாலை போலையோ காணப்படுகிறதோ, அதுபோல ஆத்மா இந்த பிரபஞ்சமாக காணப்படுகிறது அப்படிங்கிற. என்ன, இதுல பூரா இருட்டா இருந்தா கயிறை பார்க்கவே போறது, மதிச்சுட்டு போயிடுவேன். நீங்க கயிறு இருக்கிறதே தெரியாது. நல்ல வெளிச்சம் இருந்ததுன்னா
கயிறு கயிறா தெரியும், பாம்பா தெரியாது. இந்த ரெண்டும் கட்டான் வேலையில தான் அது பாம்பா தெரியும். அதே மாதிரி தான் ராத்திரி நீங்க நல்லா தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசு இது எல்லாமே கம்ப்ளீட்டா குவைட்டா இருக்கிறப்போ ஆனந்தமா தூங்குறேன், நீங்க ஒன்னும் தெரியறது இல்ல, பிரபஞ்சம் இருக்கிறதே தெரியறது இல்ல, உங்களுக்கு பிரபஞ்சம் இருக்குன்னு தெரியாது. இந்த சுஷுப்தியில டீப் ஸ்லீப்ல இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே தெரியாது. ஞானம் ஏற்பட்டு எல்லாம் உண்மையா புரிஞ்சுக்கிறப்போ, வெளிச்சம் இருக்கிறப்போ, அந்த ஞான ஒளி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பிரம்மமா தான் தெரியும். பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குங்கிறது நீங்க பார்க்க மாட்டேன். நீங்க யூ வில் see it everything as சர்வாத்ம பாவத்தோட அந்த ஞானிகளுடைய நோக்கில இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே பிரம்மன் தான், ஆத்மா தான். இது ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறதுனால என்ன, இது கம்ப்ளீட் இதுவும் இல்ல, என்ன ignorance is bliss ன்னு சொல்ற பத்தியா, அந்த மாதிரி டோட்டல் ignorance இல்ல, டோட்டல் நாலேஜும் இல்ல. அதனாலதான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சமா பார்த்துட்டு அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு என்ன, நான் என்ன பத்தி நான் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தெரியாம நான் அகம் அல்பாத்மா அல்பசக்திமான் அல்பஜ்யா அப்படின்னு நினைச்சுட்டு குறையுள்ளவன் நினைச்சுட்டு இந்த உலகத்தில் நம்ம ஓடி ஆடி திரிஞ்சுட்டு கஷ்டப்படுறோம். அதனால இதைத்தான் சொல்றீங்க. சொல்லிட்டு இப்ப அதே மாதிரிதான் நம்ம டீப்ஸ்ல இதும்போது ஜாகிரத அவஸ்தையில நம்ம நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த நம்ம வைத்திய இந்த இது பார்க்கறதுனால மாண்டுக்கியத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம இந்த பிரபஞ்சம்ங்கிறத விழிப்பு நிலையில நான் தான், இந்த விழிப்புல இருக்கிற பிரமாதா தான் நான் நினைச்சுட்டு, இந்த விழிப்புல இருக்கிற பிரபஞ்சம் தான் உண்மை நினைச்சுன்னு நம்ம கஷ்டப்படுறோம். சொப்பனத்துல அந்த சொப்ன பிரபஞ்சம் உண்மை, சொப்பனத்துல இருக்கிற நான் தானோட எல்லா அனுபவங்களையும் நான் அனுபவிக்கிறேன். என்ன அதனால உண்மையில ஆத்ம ஞானம் இருந்ததுன்னா இது ரெண்டும் இல்ல, நான் நிரூபாதிக்க இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுன்னு இந்த ஜாகிரத அவஸ்தை விழிப்பு நிலையில நம்ம அனுபவிக்கிறோம். சூக்ம பிரபஞ்ச சூக்ம சரீரத்தை வச்சுட்டு சொப்பன நிலை பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோம். ஆனா ஆத்மாங்கிறது உபாதியற்றது. உபாதினா என்ன, இந்த தேகம்ங்கிறது ஒரு உபாதி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விழிப்பு நிலையில நம்ம கஷ்டங்களையும் சுகங்களையும் அனுபவிக்கிறோம். தூங்க போனோம்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சொப்ன பிரபஞ்சத்தினுடைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனா உண்மையான ஆத்மாங்கிறது there is no dress at all, நிரூபாதிக ஆத்மா, there is no பிரபஞ்சம் at all. அது எப்பவுமே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சச்சிதானந்த சுரூபமா இருக்கக்கூடியது. என்ன அதனால அது நமக்கு புரிகிறது இல்ல என்ன அப்படிங்கறது இதுல சொல்றாரு. என்ன இதுக்கு இந்த ஞானம் இந்த இப்போ அந்த அது கயிறுதான், அது பாம்பு அல்ல அப்படிங்கிற பூர்ண ஞானம் ஏற்படுற வரையில டார்ச்சை போட்டு பார்த்து கயிறு தெரியற வரையில அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நான் நான் நிரூபாதிக்க ஆத்மா அப்படிங்கிற தெரியற முட்ல நான் இப்படித்தான் நினைச்சுட்டு இருப்பேன். நான் இந்த தேகத்தை உடையவன், இந்த ஜாகிரத விழிப்பு நிலையில இந்த சொப்ப நிலையில எல்லாம் அந்த சம்சார பந்தங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டுறாருங்க. கொண்டுட்டு அடுத்தாப்புல பார்க்கலாம். அதையே கண்டினியூ பண்றாருங்க. நிச்சிதாயாம் யதா ரஜ்வாம் விகல்போ வினிவர்த்ததே ரஜ்ஜுரேவேதி சாத்வைதம் தத்வதாத்ம விநிச்சயः யதா ரஜ்வாம் நிச்சிதாயாம் விகல்ப வினிவர்த்ததே. எப்பொழுதோ இந்த கயிறு என்று அறியப்பட்ட பொழுதோ, நன்றாக புரிந்து கொண்ட பொழுதோ இந்த பாம்பு பிரமை போய்விடுகிறதோ, ததா ஏவ இதி அத்வைத தத்வத் அத்வைதம் தத்வத் ஆத்மா விநிச்சயः. அத்வயமான கயிறு அப்பொழுது காணப்படுகிறதோ அதுபோலதான் ஆத்மா நன்கு அறியப்படும் பொழுதோ, நான் அகம் பிரம்மாஸ்மி என்பது உண்மையாக புரியும் போது பிரபஞ்சம் போய்விடுகிறது இல்லையா, இந்த பிரமை போயிடுறது. இப்போ நம்ம என்ன சொல்றாரு, எப்படி நீ பாம்பை பாக்குறப்போ அது பிரமைன்னு சொல்றோமோ அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிரமை தான். ஆத்ம ஞானம் ஏற்பட்டா என்ன, அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நமக்கு ஸ்பிரிச்சுதுன்னா இதெல்லாம் மித்தியை, இதுக்கெல்லாம் உண்மையான இருப்பு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக புரிந்து விடுகிறது. என்ன அப்படிங்கிறார். இதுக்கு என்ன, இது அரைகுறையா போனா பிரயோஜனம் இல்ல. இப்ப அந்த பாம்பை நீங்க கயிறுன்னு தெரியாம, சரி இது பாம்பு இல்ல ஒரு மாலையை ஏறோ போட்டிருக்கா பண்ணா கூட உங்களுக்கு ஸ்டில் உங்களுக்கு அந்த அஜ்ஞானம் இருக்கு. இல்ல அது பூமியில இருக்கிற ஏதோ ஒரு கோடு தரையை பிளந்திருக்கு அந்த இடத்துல அப்படி நினைச்சிருந்தாலும் இதுல இருக்கு. அதனால இந்த
கயிறு ஞானம் பூர்ணமாக இருக்கணும். இந்த பாம்பு சமூலம் வேரோடு போனோம், அப்பதான் உண்மை புரியும். அதே மாதிரி நமக்கு இந்த பிரம்ம போனோம்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறது மித்தியங்கிறது நமக்கு உண்மையாக புரிந்து இது பூராவும் இது இல்ல, சத்தியத்துவம் இல்லை அப்படி தெரிஞ்சாதான் அந்த பூர்ண ஆத்ம ஞானம்ங்கிறது பூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறார். என்ன அது வேரோடு களைய வேண்டும். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வான்னு சொன்னார் இல்லையா 15வது. அதே மாதிரி எதுக்காக சொல்றோம்னா, இப்ப மத்த சித்தாந்தங்கள்ல யோகம் எடுத்துனா என்ன, பதஞ்சலி யோக சூத்திரம் அதெல்லாம் எடுத்துனா அங்க தியானத்துல சித்த நிரோதம் சொல்றா. சித்த நிரோதத்தில் என்ன பண்றீங்க, எல்லா எண்ணங்களையும் மனசுல இருந்து அகற்றிடுறாள். எண்ணங்களை மனசுல இருந்து அகற்றினால் மட்டும் போராது, என்ன உண்மை என்னன்னு தெரியணும் இல்லையா. அது கயிறு தான் தெரியும். இந்த பாம்பு இது பாம்பு இல்ல பாம்பு இல்லன்னு பாம்பு எண்ணத்தை அகற்றினால் மட்டும் போராது. ஏன்னா அது பாம்பு இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ திங்க் இட் இஸ் மாலை, யூ கேன் திங்க் இட் இஸ் ஒரு தண்ணி ஒரு கோடு ஒன்று இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதனால யூ ஸ்டில் டோன்ட் ஹேவ் தி ட்ரூத், கரெக்ட் உண்மையை சத்தியம் நமக்கு புரியுறது இல்லை. அதனால அது யோகா இதுல என்ன சொல்றா, எண்ணங்கள் எல்லாம் சித்த நிரோதத்துல அதுலதான் அது பண்ணா போறோம் அப்படிங்கிறா. என்ன அது போராது, நமக்கு அந்த ஆத்ம ஞானம் உண்மை என்னன்னு தெரியணும். என்ன உண்மைங்கிறது அந்த அத்விதீய ஆத்மா தான் சத்தியம் அப்படிங்கிற உண்மை தெரியணும். அது எப்படி தெரியும், இதுல தியானத்துல வெறும் சித்த நிரோதத்தினால உங்களுக்கு தெரிய போறது இல்ல. அதனால இது இந்த ஞானம் அவசியம். இது இந்த ப்ராப்பர் நாலேஜ்ங்கிறது இது அவசியம். நிச்சிதாயாம் யதாரஜ்வம், என்ன அது கயிறு தான் என்று நிச்சயமாக தெரியுது போல் இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஆத்மாதான்ங்கிற உண்மை நன்றாக புரிய வேண்டும். என்ன அதனால இது எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு விளக்க அந்த பாம்பு பயந்து இருக்கிற அந்த கயிறு மேல காட்டு போட்டேன்னா எப்படி அது கயிறு தான் பாம்பு இல்லைன்னு புரிகிறதோ, அதே மாதிரி இங்க லைட் எது ஃபார் நோயிங் திஸ் குரு சாஸ்திர உபதேசம். என்ன ஞான யோகம், சிரவணம், மனன, நிதித்தியாசனம், அதன் மூலமாக இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படி நீங்க சொல்றார். சொல்லிட்டு இப்ப அடுத்து இதுக்கு போல லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். பிராணாதிரணந்தைச்ச பாவையேதை விகல்பிதः மாயைஷா தஸ்ய தேவஸ்ய யயா சம்மோஹித ஸ்வயம் பிராணாதிபிஹி ஏதைஹி அனந்தைஹி பாவைஹி. என்ன பிராணன் முதலிய இவ்வாறு கணக்கில்லாத பாவங்கள், விஷயங்கள், பாவங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விஷயங்களாக பாவைஹி விகல்பிதஹ ஆத்மா கல்பிக்கப்படுகிறது. எல்லா விஷயங்களும் ஆத்மா, ஆனா வெவ்வேறு விஷயமாக கல்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏஷா தஸ்ய தேவஸ்ய மாயா. என்னத்தினால மாதிரி பார்க்கிறோம், மாயை, மாயையின் காரணமாக பார்க்கிறோம். எப்படி நம்ம தூங்குறப்போ சொப்பனத்துல பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம், இல்லாத விஷயங்கள் எல்லாம் வருது, உண்மை போல வருது. எப்படி வருது, எங்கே இருந்து வருது, மாயை. அது நம்ம எங்கே இருந்து வருது, அந்த மாயை எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் you will not go into those details. என்ன அது you will not be able to find. ஏன்னா மாயைங்கிறது you can't define it. என்ன எது இல்லாத மாயா கல்பித தேசகால கமல்னா வைச்சித்திர சித்திரீகிருதம் மாயாவீவன்னு சொன்னா தட்சிணாமூர்த்தத்துல ஒரு மெஜிஷியன் மாதிரி, ஒரு யோகி மாதிரி. அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. என்ன நம்ம சொப்பனத்துல பாக்குற விஷயங்கள் எல்லாம் எங்கே இருந்து வருது, நம்ம பாக்குறோம் பிசிக்கலா, நம்ம கண்கூடா பாக்குறோம், அதுக்கு சொப்பனத்துல பாக்குறோம், எங்கே இருந்து வந்தது அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் வந்திருக்கு. இந்த பிரபஞ்சமும் இது நம்மளுடைய கல்பனை, சொப்பனங்கிற மாதிரி இது ஈஸ்வரனுடைய கல்பனை, ஜெகத் சிருஷ்டி இது, ஈஸ்வர சிருஷ்டி இது. என்ன அந்த ஆத்மாவனுடைய கல்பனை. மாயை, அதே மாயை நமக்கு நித்ராங்கிறது, நித்ரா சக்தி நமக்கு அந்த பிரபஞ்சத்தின் இந்த சுப்பர் பிரபஞ்சத்தை கொடுக்கிறது. இங்க மாயா சக்தி ஈஸ்வரனுக்கு இந்த சக்தியை கொடுக்கிறது. என்ன ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈஸ்வரன் அண்ட் ஜீவன் இஸ் மாயை ஈஸ்வரனுடைய வசத்துல இருக்கு, ஜீவன் அந்த மாயையினுடைய வசத்துல இருக்கான். தட்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். என்ன ஏன்னா ஈஸ்வரன் சர்வஜன் சர்வசக்திமான் மாதிரி இருக்கிறதால இதெல்லாம் நான் விவகாரிக்கமா பேசிட்டு இருக்கேன். என்ன பாரமார்த்திகமா பார்த்தேன்னா இருக்கிறது ஒரே வஸ்துதான். என்ன ஓகே. சோ பிராணாதி அனந்தைச்சி பாவைஹி விகல்பிதா. எல்லாம் பிராணா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றார். பிராணங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஹிரண்ய கர்ப்பன் அர்த்தம். பார்க்க போறோம் அடுத்தாப்புல. என்ன
ஹிரண்ய கர்ப்பன்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தலைவன் சொல்லலாம், ஈஸ்வரன் சொல்லலாம். சாதாரணமா என்ன சொல்றோம்னா நம்ம விராட், ஹிரண்ய கர்ப்ப, ஈஸ்வரன் சொல்றோம். ஸ்தூல பிரபஞ்சத்தினுடைய சமஷ்டிக்கு என்ன நம்ம ஜீவன் நம்ம சொல்ற மாதிரி. இப்போ நான் சொல்றேன் இல்லையா, விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய ஜீவனுடைய பெயர் என்ன டெக்னிக்கலா? விஸ்வன். சொப்பன நிலையில சூக்ஷ்ம சரீரத்தினுடைய இது தைஜசன், சுஷுப்தியில பிராக்யன்னு சொல்றோம். அதே மாதிரி சமஷ்டிக்கு வந்தேன்னா விராட், ஹிரண்ய கர்ப்ப, ஈஸ்வரன் சொல்றோம். சோ இந்த பிராணங்கிறது பிராண ரெப்ரசன்ட் சூக்ஷ்ம பிரபஞ்சம். அதனால பிராணங்கிறப்போ நம்ம ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்றோம். ஹிரண்ய கர்ப்பன் சொன்னாலும் சரி, ஈஸ்வரன் சொன்னாலும் சரி, கிட்டத்தட்ட ஒண்ணுதான், மைனர் டெக்னிக்கல் டிஃபரன்சியேஷன்ல. அதனால என்ன சொல்றார்? பிராணாதிபீர் அனந்தைச்ச பாவைஹி கல்பிதா, ஈஸ்வரனே கல்பிக்கப்பட்டவன் தான். என்ன அந்த ஈஸ்வரனே கல்பிக்கப்பட்டவன் தான் அப்படிங்கிறார். என்ன வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அக்செப்ட். என்ன ஈஸ்வரன் என்ன? மாயா சகித நிர்குண பிரம்மன். பிரம்மன்கிறது அத்விதீய, பிரம்மன்கிறது நிர்குண வஸ்து. என்ன அத்விதீய வஸ்து, அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. மாயைங்கிறது அன்எக்ஸ்பிளைனபிள் சக்தி வச்சுக்கோங்க, சக்தின்னு வச்சுக்கோங்க. அது சேர்ந்தா ஈஸ்வரன் சொல்றோம். அந்த ஈஸ்வரன் தான் பிரபஞ்சத்துக்கு, மாயா சகித பிரம்மன் தான் பிரபஞ்சத்துக்கு காரணம்னு சொல்றோம். என்ன அந்த மாயையுடன் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினார் நம்ம சொல்றோம். என்ன அதனால அந்த பிரம்மன் மாயையினுடைய சேர்க்கையினால என்ன அதுவும் எப்படி ஜீவன் கல்பிக்கப்பட்டான்னு சொல்றோமோ, இந்த 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 அந்தக்கரணத்தில் எப்படி பிரதிபலிச்சு இந்த ஜீவன்கிறது ஏற்பட்டதோ என்ன, அதே மாதிரி சமஷ்டி பிரபஞ்சத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன்ல ஈஸ்வரன் எப்படி இந்த ஜஷ்டியில ஜீவன் சொல்றோமோ அதே சைதன்யம் சமஷ்டியில ஈஸ்வரன் சொல்றோம். எப்படி எலக்ட்ரிசிட்டி அந்த ஸ்டேடியத்தில் டே நைட்ல கிரிக்கெட் மேட்ச் ஸ்டேடியத்தில் அந்த ஹாலஜன் பல்புல போய் பிரகாசத்தை கொடுக்கறதோ அதே மாதிரி தான், அதே எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம பெட்ரூம்ல அந்த மினிமம் இருக்கிற அந்த சின்ன லைட்டுக்கும் பிரகாசத்தை கொடுக்கறது. இருக்கிறது ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், அதே எலக்ட்ரிசிட்டி தான் ரெண்டுக்கும் கொடுக்கறது. அதே பிரின்சிபல் தான், இருக்கிறது ஒரே சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் அந்த உபாதியில் இருக்கிறப்போ ஈஸ்வரன் சொல்றோம், இந்த உபாதியில் இருக்கிறப்போ ஜீவன் சொல்றோம். அவ்வளவுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். உண்மையான இருக்கக்கூடிய உண்மையான வஸ்துங்கிறது அந்த இது சைத்தன்யம் ஒண்ணுதான். என்ன இதெல்லாம் உபாதி. உபாதின்னா இந்த மீடியம், எது மூலமாக இந்த பல்புங்கிறது உபாதி, டியூப் லைட்டுகள் உபாதி ஃபார் எலக்ட்ரிசிட்டி டு மேனிஃபெஸ்ட். அந்த எலக்ட்ரிசிட்டி தன்னுடைய கெப்பாசிட்டி காமிக்கிறது. அங்க ஃபேன்ங்கிறது உபாதி. அதே மாதிரி இந்த சரீரம்ங்கிறது உபாதி. என்ன அந்த பிரம்ம சைத்தன்யத்தினுடைய ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியம் இது சின்ன உபாதி, ஈஸ்வரன் பெரிய உபாதி. தட் இஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். ரெண்டும் ஒண்ணுதான் அல்டிமேட்லி. என்ன ஓகே, இது அரகன்ஸ் இல்ல, இது பிளாஸ்பமி நீங்க சொல்லுவாங்க, இது இல்ல. என்ன இது உண்மை. என்ன சரி, இதை பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால லெட்ஸ் மூவ் ஃபர்தர். மாயைவ தஸ்ய தேவஸ்ய யதா சம்மோகித ஸ்வயம். என்ன இதெல்லாம் அந்த மாயை தான் காரணம். அந்த மாயையின் காரணமாக ஆத்மா தன்னையே அதே ஆத்மாவே மயங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல எத்தனையோ கேள்விகள் வரலாம். எப்படி இந்த ஆத்மா எப்படி மயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயைங்கிறது தான், தட் இஸ் மாயை. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆத்மாவையே மயக்கக்கூடிய சக்தி நம்ம எல்லாம் எங்க இருக்கும் இல்லையா? அதனால் மாயையின் காரணமாக மயக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதனாலதான் மயக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆத்மா சோ காமயேத பகுத்சா பிரஜா பிரஜாயேத. ஆத்மா தான் டிசைட் பண்ணிது, ஐ வில் லெட் மீ மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு, ஏ மாயே கம் அண்ட் ஹெல்ப் மீ. சோ மாயை ஹெல்ப் ஹிம், பிரபஞ்சம் உண்டாயிற்று. அப்படிதான் எடுத்துக்கணும் மொழிய. ஆத்மா தூங்கி இருக்கிற சமயத்தில் மாயை போய் அதை ஏமாற்றிட்டு பண்ணிடுது அப்படின்னா இல்ல. என்ன மாயினுடைய உதவியுடன் சக்தியுடன் இந்த பிரபஞ்சம் உண்டாயிற்று. பாருங்க, எப்பவுமே இந்த அத்விதீய பிரம்மன் நிர்குண பிரம்மன், அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அரசம் அகந்தம் என்ன சப்புன்னு இருக்கு இல்லையா? சோ ஒரு சமயம் அதுவும் இட் ஆல்சோ வாண்ட்ஸ் வெரைட்டி இல்லையா? சோ லெட் மீ கிரியேட் த பிரபஞ்சம். சோ காமயத்தை லெட் மீ கிரியேட், உலகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சங்கல்பம் மாத்திர மாயை கோ அண்ட் டு ஆல் தட். எல்லாரையும் போய் மயக்கி மாயை எல்லா காரியத்தையும் பண்ணி விடுச்சு. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. என்ன சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப அடுத்தாப்புல
மாயைவ தஸ்ய தேவஸ்ய ஏயா சம்மோகித ஸ்வயம். எப்படி மாயை மாயையினால் மோகிக்கப்பட்ட அந்த ஆத்மா என்ன இந்த பிராணாதி அனந்திஷ்ட பாவைகி கல்பிதைகி இந்த ஈஸ்வரன் முதலிய பலவிதமான விஷயங்களை கல்பனை செய்து கொடுத்தது. என்ன எல்லாம் கல்பனா விஷயம், நம்மளே கல்பனா விஷயம் என்ன, அண்ட் ஈஸ்வரனும் கல்பனா விஷயம் என்ன, அப்படிதான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப என்ன போறார், இது என்னெல்லாம் எத்தனை விதமான இந்த கல்பனை தான் எல்லாம். ஆனா ஒருத்தர் ஒரு விதமா கல்பனை பண்ணி இதுதான் ஈஸ்வரன், இதுதான் அல்டிமேட் ட்ரூத். வாட் இஸ் த அல்டிமேட் ட்ரூத் அப்படிங்கறத எத்தனையோ விதமாக பலவிதமான மதங்கள்னு சொல்றோமே, எத்தனையோ விதமான ரிலிஜன்ஸ், எத்தனையோ விதமான ஃபெய்த் எல்லாம் வந்திருக்கு. என்ன அந்த கல்பனை என்ன பண்ணத பத்தா ஒன்னொன்னு சொல்றது, அதுதான் உண்மைன்னு சொல்றது. நம்ம அத்வைத மதம் ஒண்ணுதான், இது நிர்குண பிரம்மன் தான் உண்மை, நிச்சயம் எல்லாம் கல்பனை பண்ணது, இருக்கிறதெல்லாம் ஒரே வஸ்து தான். என்ன அது நீதான், அந்த ஆத்மாதான், அதுதான் என்ன அப்படின்னு சொல்றது நம்ம இந்த அத்வைத மதம். இவன் என்ன சொல்ற, மிச்செல்லாம் என்ன சொல்றான்னா இந்த கல்பனையில சிக்கிண்டு ஒருத்தரும் என்னென்ன இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கா. பேசிக் உண்மை அந்த கயரை பார்க்காம, அதுதான் கயறுன்னு தெரியாம ஒருத்தரும் ஒன்னொன்னு இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் பாம்புங்கிறான், ஒருத்தன் மாலைங்கிறான், ஒருத்தன் கோடுங்கிறான், இதுல இருக்கிற ஒரு கோடுங்கிறான், ஒருத்தன் ஒரு தண்ணி தண்ணியினுடைய தாரைங்கிறான். எத்தனையோ விதமாக அதை கல்பனை பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தரும் ஒரு விதமா கல்பனை பண்ணி இதுதான் என்னுடைய மதம், யூ ஃபாலோ மீ, இதுதான் கரெக்ட், யூ ஃபாலோ மீ, இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ கௌடபாதர் ரியலி என்ன பண்றாரு, ஹி இஸ் ரிடிக்யூலிங் எவரிபடி எல்ஸ். இதுதான் உண்மை, இருக்கிறது அந்த பிரம்மன், அத்வைத பிரம்மன் ஒண்ணுதான். உபனிஷத்துல சொன்ன மாதிரி பிரபஞ்சோபசம அத்வைத சாந்த சிவம் என்ன, அதுதான் என்ன, அது ஒன்றுதான் உண்மை அப்படின்னு சொல்றார். ஆனா எல்லாரும் இந்த முட்டாள் ஜனங்கள் என்ன நினைச்சிருக்காரு, அவ ஒன்னொன்னு கல்பனை பண்ணிட்டு இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இப்போ என்ன அந்த லிஸ்ட் ஆக்சுவலி அவர் இவ்வாறு மாயின் காரணமாக எல்லா விஷயங்களையும் உண்மை 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 நம்ம தவறா எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிட்டு வெவ்வேறு வேலை பத்தி சொல்றது ஒரு சமயம் ஒரு ரிடிக்யூலிங் டோன்ல தான் சொல்றாரு அவர். என்ன அவ்வளவுதான் கொஞ்சம் பிரயாசம் பண்ற மாதிரி. என்ன அடுத்தது பார்க்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே போலாம், நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் சீ. அடுத்து பிராண இதி பிராணவிதஹ பூதானி இதி தத்விதஹ குணா இதி குணவிதஹ தத்வானீதி தத்விதஹ. இப்போ இதே மாதிரி போகிறது. அடுத்த அப்புறம் 5-6 ஸ்லோகம். என்ன பிராண இதி பிராணவிதஹ. பிராணன்னா என்னன்னு சொன்னேன், பிராணன்கிறது ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன் எடுத்துக்கலாம். என்ன ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பிராணவிதஹ. பிராணவிதஹ அதாவது ஈஸ்வரன் மேல அபிமானம் இருக்கிறவா. என்ன பகவான் மேல, பகவான் தான் எல்லாம் உண்மை, எல்லாம் அவன்தான் நம்மளும் சொல்றோம். இது திஸ் இஸ் நாட் டு ரெடியூஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பக்தி. பக்தியினுடைய இதை குறைக்கிற ஐடியா இல்லை இது. நமக்கு இந்த ஞான மார்க்கத்தில் போறதுக்கு பக்தி நிச்சயம் அவசியம், எல்லா ஸ்டேஜ்லயும் அவசியம். இது நம்ம எத்தனையோ தடவை பார்த்துட்டோம். கர்மயோகத்தின் போதும் பக்தி வேணும், ஈஸ்வரார்ப்பணமா எல்லாம் செய்யணும். உபாசனையும் போதும் பக்தி வேணும், ஈஸ்வரன் நம்ம தியானம் பண்ணி தான் இது பண்ணணும். ஞான யோகத்தின் போதும் நமக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். குரு சாஸ்திர பிராப்திக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். இந்த ஞானம் நமக்கு ஸ்புரிக்கிறதுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். அதனால எல்லா லெவல்லையும் கடைசி ஸ்டேஜ் மட்டும் அவன் கையை பிடிச்சிட்டு தான் போகணும் நம்ம. என்ன அப்புறம் கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா நம்ம சொல்ல வேண்டாம், கிருஷ்ணனே சொல்லிட்டான், ஞானித்து ஆத்மதேவே மதம். ஞானி வேற இல்ல, நான் வேற இல்ல, அவனே சொல்லிட்டான். நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. மர்ஜி வித்தியம் மர்ஜி வித் பிரம்மன், அது முட்ல நிச்சயம் கையோட பிடிச்சுதான் போகணும். ஆனா சில பேர் என்ன சொல்ற, அதுதான் அல்டிமேட் சொல்றது ஒத்துக்க மாட்டேங்கிறார். பிராண பிராணவிதுங்கிறது அந்த கடவுள் தான் அல்டிமேட் அப்படின்னு. இட்ஸ் நாட் அல்டிமேட். அல்டிமேட்ங்கிறது கடவுளும் ஒரு இமேஜின்டு திங் தான். என்ன மனசுல கல்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். உண்மைங்கிறது என்ன, அந்த ஆத்மா தான் உண்மை. நீங்க கடைசி நீ உனக்கு as a matter of நமக்கு சௌகரியத்துக்காக நம்ம பகவான், இப்போ நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி பாருங்க நீங்க, நான் ஆல்வேஸ் லுக் அட் இட் லைக் தட். மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல எப்பவும் இருக்கிறது இல்லை. என்ன நம்ம சொன்னதைப்படி கேட்டு இருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஆனா அது நம்ம இழுத்துட்டு போறது, வெவ்வேறு இடங்களுக்கு இழுத்துட்டு போறது. அந்த மனசை ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும்னா நம்ம கன்வீனியன்ட் பெக். இது நம்ம ஒரு துணி எல்லாம் எடுத்துக்கணும், ஒரு இடத்துல மாற்றோம் இல்லையா,
அதே மாதிரி இந்த ஈஸ்வரன் கிட்ட போய் மாட்டி விட்டேன்னா என்ன, அப்பா அவன் காலை பிடிச்சிட்டோன்னு என்ன அர்த்தம், மனசு நீ வச்சுக்கோ. சி அகங்காரத்தை நீ வச்சுக்கோ. மனசுல என்ன அகங்காரம், சித்தம் அகங்காரம் எல்லாம் ஒண்ணுதான். என்ன இப்போ நம்மதுன்னு சொல்றது என்ன, இந்த உலகத்துல எல்லாமே ஈஸ்வரன் கொடுத்தா. நம்ம பிறக்கிறப்ப இதோட பிறந்தோம், உன்னோடையும் பிறக்கல. அப்புறம்தான் நமக்கு நம்ம நல்ல குடும்பத்துல பிறந்ததுன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி வச்சு போற சொத்து இருக்கு. நமக்கு அறிவை கொடுத்தோம்னு அவன் தான். அந்த நல்ல அறிவை கொடுத்த நல்ல இருக்கிற ஃபேமிலியில போனதுனால நல்ல படிப்பு படிக்க முடிஞ்சது, நல்ல உத்தியோகத்துக்கு போக முடிஞ்சது, நிறைய சம்பாதிக்க முடிஞ்சது. எல்லாம் அவன் கொடுத்ததுனாலதான் நமக்கு இருக்கிற அக்விசிஷன் எல்லாமே. நம்மதுன்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவன் கொடுத்ததுதான். அதனாலதான் போய் ஒன்னும் எடுத்துட்டு போக போறது இல்லை நம்ம, இல்லையா? எல்லாம் அவன் கொடுத்ததுதான். அப்போ நம்மதுன்னு சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அகங்காரம். நான் எது எல்லாத்தையும் என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கானோ அவனை கொடுத்துட்டேன்னா உனக்கு ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் அதனால சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்றப்போ நீங்க என்னத்தை கொடுக்கணும், அந்த அகங்காரத்தை கொடுக்கணும். சுவாமிஜி தயானந்தாஜி இந்த இது என்ன பாட்டு பிரேயர்ல நார்த் இந்தியால தன்னு மனு சப் தேரா பகவான் அப்படின்ட்டு, என்னோட பணம் என்னுடைய மனசு எல்லாமே ஒண்ணுதான். அவன் என்ன பண்ணணும், போய் பாடினா குடிச்சுட்டு மறுநாளைக்கு வந்து இல்லையே, ஆனா திருப்பி மனது எல்லாமே ஒண்ணுது அப்படின்னா என்ன பகவான் பாத்திர என்னடா இவன் கொடுக்குறேன்னு சொல்றான், திருப்பி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமது எல்லாம் என்னது அந்த அகங்காரத்தை கொடுத்துட்டா எல்லாரும் கொடுத்தா மாதிரிதான். என்ன அதனால எதுக்காக சொல்றேன்னா, இங்க அவர் என்ன சொல்றார், பிராண இதி பிராணவிதுஹோவிதஹ பூதானி இதி தத்விதஹ. பூதானின்னா பொருள்கள் எல்லாம், என்ன எல்லாம் உலகமே ஆத்மாங்கிறது எல்லாமே பணமே காசே கடவுளடா, காசே கடவுளடா அப்படின்னு சொல்றா இல்லையா? என்ன எல்லாம் பணம் தான் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்படின்னு சொல்றவாள் இருக்கா. சாருவாக்கா நமக்கு இல்லாத ஒருத்தரும் கிடையாது. இவெல்லாம் புதுசு இல்ல, இப்போ இந்த நாஸ்திகம்ங்கிறது புதுசு இல்ல, அந்த காலத்துல இருந்திருக்கா. அவ என்ன ஈட் ட்ரிங்க் பி மெரி ஃபார் டுமாரோ மே நாட் பி தேர், என்ன ஹெடானிஸ்ட்னு சொல்ற இல்லையா? அந்த மாதிரி அவளும் பணம் தான், விஷயங்கள் பொருள்கள் தான் முக்கியம்னு சொல்றா. குண இதி குணவிதஹ. சாங்கியர்கள் என்ன சொல்ற, சத்துவ ரஜ தமோ குணங்கள் தான், அதுதான் முக்கியம், என்ன அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்றா. யார் யாரு அவளுக்கு எது முக்கியமோ அதுதான் முக்கியம், மிச்ச எல்லாத்துக்கும் மீனிங் கிடையாது, அது உனக்கு தான் முக்கியம்னு சொல்றா. தத்துவானீதி தத்விதஹ, தத்துவங்கள் தான் முக்கியம் அப்படின்னு. இந்த இதுல நம்ம சைவ சித்தாந்தத்துல 3 தத்துவங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. என்ன ஆத்மா, அவித்யா, சிவ தத்துவம், 3 தத்துவங்கள் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தான் தத்துவானி அப்படிங்கிறார். அப்படின்னு ஒரு மத்தியா சொல்றார். பாதா இதி பாதவிதஹ விஷயா இதி தத்விதஹ லோகா இதி லோகவிதஹ தேவா இதி ச தத்விதஹ. தத்விதஹன்னா அதை அறிந்து கொண்டவர்கள், அதுதான் உண்மை என்று நம்புவார்கள். என்ன இது ஒரு ஆர்டர்ல இல்ல, அவர் ஒரு ஹாப்பஸாட சொல்லிட்டு போறாரு கூட பார்த்தா. அதுக்கு முக்கியத்துவம் கிடையாதுங்கிறதுக்கோசரம் இதுல ஒன்னும் இது கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டு இருக்கான், இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம். இப்பவே பாருங்களேன், எத்தனையோ பேர் நம்ம வேதாந்தத்தையே சொல்றவாளே எத்தனையோ பேர் ஏதோ விதமா சொல்றா. என்ன அதை தவிர விட்டேன்னா, இந்த சுவாமி நீங்க பூஜை பண்ணுங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும், அந்த சுவாமியை பூஜை பண்ணுங்க, எத்தனையோ விதமா நம்ம பல விதமா நம்ம கூப்பிட்டு பண்றோம் இல்லையா? ஒருத்தரும் என்ன ஒரு விதமா நம்ம அட்ராக்ட் பண்ற. என்ன அதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு சொல்ற. பாதா இது பாதவிதா. பாதான்னா 3 பாதங்கள், 4 பாதங்கள், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி, 4 பாதங்கள் சொன்ன இல்லையா? அதுதான் உண்மை, அதையே சொல்றாரு இவர். என்ன கௌடபாதர் இது அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சில பேர் விஷயா இது தத் விஷய விஷயான்னா எல்லாம் உலகத்துல கூட பலவிதமான விஷயங்கள், என்ன நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் நல்லது கெட்டது அதெல்லாம் தான் உண்மை. என்ன அனுபவிக்கிறப்போ அனுபவி, கஷ்டப்படுறப்போ கஷ்டப்படு, அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றவா இருக்கா. லோகா இத்தி லோகவிதஹ. என்ன இந்த 14 லோகங்கள் இருக்கு, என்ன நீ புண்ணியம் பண்ணினா மேல் லோகத்துக்கு போக பண்ண கீழ் லோகத்துக்கு போக, அதுதான் உண்மைன்னு சொல்றவா இருக்கா. இல்ல நம்மளே எத்தனையோ பேரை தான் நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப ஏதாவது சம்படி டைஸ் வச்சோங்க, இந்த காரியங்கள்லாம் பண்றப்ப என்ன சொல்ற, அது இந்த லோகத்துக்கு போறது, போற வேலை இப்படி போறது அப்படி போறது அப்படிங்கிற. அதே மாதிரியே கிருஷ்ணரே சொன்னார் 8வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார், உத்தராயணம் தட்சிணாயனம், எப்படி சுக்கிரகதி கிருஷ்ணகதி
அப்படின்னு சொன்னார். என்ன அந்த மாதிரியும் சொல்றவா சொல்லிட்டு இருக்கா. என்ன கிருஷ்ணர் சொல்றப்போ அது உண்மைங்கிறதுக்காக சொல்லவர். அவர் என்ன சொல்றார், எப்படி இந்த விதேக முக்தி அடைறவா எப்படி போறா, பிரம்மலோகத்துக்கு போய் ஞானத்தை அடைந்து போறாங்கிறது சொல்றதுக்கோசம் சொல்றாரு அவர். என்ன லோகா இது லோக தேவா இது தத்விதா. தேவான்னா இந்திரன் வருணன் அவள்லாம் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்ன அடுத்தது பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாவே போலாம், தப்பு இல்லை. என்ன தத்துவம் இன் திஸ். வேதா இது வேதவிதா, யஜ்ஞா இது தத்விதா, போக்தேதி ச போக்திருவிதா, போஜ்யமிதி ச தத்விதா, வேதா இது வேதவிதா. வேதங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றவா யாரு, பூர்வ மீமாம்சா. அவ வேதத்துல சொன்னதுதான் இம்பார்ட்டன்ட், வேதம் தான் இம்பார்ட்டன்ட், ஈஸ்வரன் கூட கிடையாது, வேதம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றவா இருக்கா. வேதா இது வேதவிதா, யஜ்ஞாதிச்ச தத்விதா. யஜ்யங்கள்லாம் பண்ணியதுக்கு ஆவுதிகள்லாம் கொடுக்கறது தான் முக்கியம், அதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்றவா இருக்கா. போக்தேதிச்ச போக்திருவிதா. என்ன இவ சாங்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போக்தம் போகங்கள்ல உண்டு அப்படின்னு சொல்ற. என்ன ஆத்மாங்கிறது அதுக்கு போகம் உண்டு அப்படின்னு சொல்ற. நம்ம அகர்த்தா அபோக்தான்னு சொல்றோம். இதுல அவ போகங்கிறது உண்டு, ஆத்மாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்றா. என்ன போஜ்யம் இது தத்விதா விதா. போஜ்யம்னா என்ஜாய்மெண்ட், அனுபவிக்கிறது, அதுதான் உண்மை. அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்ற பத்தியா, அதுதான் அப்படிங்கிறா. என்ன சூக்ஷ்ம இது சூக்ஷ்ம விதா, ஸ்தூல இது ச தத்விதா, மூர்த்த இது மூர்த்த விதா, அமூர்த்த இது ச தத்விதா. சூக்ஷ்ம இது சூக்ஷ்ம விதன்னா, சூக்ஷ்ம பிரபஞ்சம்ங்கிறது எல்லாமே சூக்ஷ்மமானது, ஆத்மான்னு ஒண்ணும் கிடையாது. அணு பரிமாணம், மத்தியம பரிமாணம், பரமாணு பரிமாணம் அப்படின்னு சொல்ற. என்ன எல்லாம் எல்லாம் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் நம்ம சயின்டிஸ்ட் மாதிரி தான். சயின்டிஸ்ட்னா என்ன சொல்ற, அல்டிமேட்லி இட்ஸ் ஆல் ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் அல்லது எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், வாட் எவர் இட் இஸ், எல்லாம் மெட்டீரியல்னு சொல்ற இல்லையா. இந்த மெட்டீரியலிஸ்ட் கான்செப்ட் அது. அணு என்ன சூக்ஷ்ம, அது மாதிரி சூக்ஷ்மமான அணுதான் இந்த பிரபஞ்சம்ங்கிறது சொல்றா. ஸ்தூல இதிச்சு தத்விதா. என்ன இது அணு இல்லை, எல்லாம் பெரிசானது அப்படின்னு சொல்லி சொல்றா. எல்லாம் பெரியதுதான், எவ்ரிதிங் இஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்றா. பரமாணு தத்துவத்தில் சொல்றா. மூர்த்த இஜி மூர்த்த விதா. மூர்த்தன்னா வடிவம் இருக்கிறது, இதுங்கிறது ஆத்மாங்கிறதுக்கு வடிவம் இருக்கிறது என்ன அப்படிங்கறது மூர்த்த விதா சொல்ற. என்ன ஃபார்ம்லெஸ் சொல்றதுல ஃபார்ம்டு காட் தான் உண்மை என்ன அப்படின்னு சொல்ற சில பேர். என்ன அண்ட் தென் அமூர்த்த இது தத்துவதா, ஒண்ணுமே கிடையாது, சூன்யவாதம். அமூர்த்த ஒண்ணுமே, மூர்த்தம் உருவம்னே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு புத்திஸ் எல்லாம் சொல்ற இல்லையா, நிகிலிஸ்ட் சொல்ற இல்லையா. அவ சூன்யவாதிகள் என்ன அப்படின்னு சொல்றா. கால இதி காலவிதா, திசை இதி ச தத்விதா, வாதா இதி வாதவிதா, புவனானி இதி தத்விதா, கால இதி காலவிதா. அஸ்ட்ராலஜிஸ்ட் உங்களுக்கு பொல்லாது, நல்ல காலம் இல்ல கெட்ட காலம் எல்லாமே டிசைடட் பை தி பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ். அது எப்படி இருக்கோ அதுபடிதான் உண்மை, அதுதான் உண்மை அப்படின்னு ஆர்கியூ பண்றா இருக்கா. என்ன அப்படின்னு சொல்றவா இருக்கா. திசை இதி திசை தத்விதா எல்லாம். இதுல அண்டர்ஸ்டாண்ட் என்ன இருக்கு, திசைன்னா அதுக்கு என்ன சொல்றேன்னா ஸ்வரோதயவாதின்னுட்டு இந்த டைரக்ஷன், திசைகளிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம், பட்சிகள் சப்தங்கள் அதெல்லாம் வச்சுட்டு அவ ப்ரெடிக்ட் பண்ணுவாளாம். இது ஸ்வரோதயவாதிங்கிற, ஸ்வரோதயவாதி சின்மையா சொல்றாரு இதை பத்தி. இந்த ஸ்வரோதயவாதின்னுட்டு என்னமா சகுனம் சொல்றோம் இல்லையா. ஆமா, அது சகுனம் பாக்குறோம், இது பாக்குறோம் இல்ல. ஊருக்கு போறதே என்ன சொல்லுவோம் அதுக்கு, இன்னைக்கு இது என்ன வடக்கு சூலம், சூலம் வடக்கு திசையில நீங்க போகாதே தெற்கு, அது மாதிரி இருக்குமா. ரைட், ஓகே, இருக்கலாம், கரெக்ட். அந்த சப்தங்களை வச்சு கரெக்ட். ஆமா, சூரோதய அதை வச்சு அதுதான் உண்மை இல்லையா. இப்ப இந்த டேரட் கார்டுங்கிறான், அதுங்கிற சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். இப்போ ப்ரெடிக்ஷனுக்கு என்னெல்லாமோ இருக்கே என்ன, அதை வச்சு இருக்கு. பட்சி சாஸ்திரம் இருக்கு என்ன, பள்ளி ரைட் சொல்ற மாதிரி பள்ளி தான் ரைட். ஆமா. அப்புறம் வாதா இது வாதவிதா. என்ன வாதா இது வாதவிதன்னா என்ன, வாதங்கள் ஆர்குமெண்ட் தான்
என்ன அதுலதான் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்றா. என்ன வெவ்வேறு விதமான தியரிஸ் அதை பத்தி பேசுற வாதங்கள், அதுதான் உண்மை. தர்க்கம் வாதம் அதெல்லாம் தான் உண்மை அப்படிங்கிற. புவனா இது தத்விதா, லோகங்கள் தான். லோகான்னு முன்னாடி சொன்னார், அதேதான் புவனங்கள். புவனம்னா 14 லோகங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த புவனம் தான், அதுதான் உண்மை. இதெல்லாம் மெட்டீரியலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா என்ன, மன இது மனோவிதா, புத்திரிதி தத்விதா தத்விதா, வித்தமிதி சித்தமிதி சித்தவிதா, தர்மா தர்மோச்ச தத்விதா. அந்த மன இதி மனோவிதா, மனம்தான் எல்லாத்துக்கும் முக்கியம். மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றவா இருக்கா. என்ன சுசுப்தியில மனம் என்ன ஆறுது, ஃபோல்ட் ஆயிடுறது இல்லையா, அந்த ஆர்குமெண்ட்டும் ஃபோல்ட் ஆயிடுறது. என்ன புத்தி ரீதி தத்விதா, புத்தி ரீதினா புத்தின்னா இந்த புத்திஸ்ட்ல க்ஷணிக விஞ்ஞானம்னு சொல்லுவா. அதான் மூமெண்டரி. என்ன எல்லாமே மூமெண்டரி தான். அந்த க்ஷணத்துல, அந்த க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்த பிரபஞ்சம், அந்த க்ஷணம் இருக்கு, அடுத்த க்ஷணம் அது இல்ல, அது புது பிரபஞ்சம். என்ன இது புது பிரபஞ்சம். இப்ப நான் டாக் ஆரம்பிச்சப்போ இருந்த வாசுதேவன் இப்ப இருக்கிற வாசுதேவன் இல்ல. அந்த மாதிரி ஒரு க்ஷணமும் எல்லாம் மாறிண்டே இருக்கு. அதனால அது அவ புத்தி சொல்றா அப்படின்னு சொல்றா. சித்தமிதி சித்தவிதா, சித்தம்னா மெமரி இல்லையா, என்ன அந்த ஸ்மிருதி, ஞாபக சக்தி இருக்கு, அதுதான் எல்லாம் அப்படிங்கிறா. என்ன தர்மா அதர்மோச்சு தத்விதா, என்ன புண்ணியம் தர்மம் அதர்மம் புண்ணியம் பாபம் இதெல்லாம் தான் கவர்னிங் த ஹோல் கிரியேஷன். என்ன கர்மம், கர்மத்தினால வந்த எதுனா மீமாம்சர்கள். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கர்மம் எக்ஸ்பிளைன்ஸ் ஒரு பார்ட். என்ன எப்படி, ஆனா நம்ம என்ன சொல்றோம், அல்டிமேட்லி விவகார பிரபஞ்சமே கர்மமே மித்தியை, ஜீவனே மித்தியை, பிரபஞ்சமே மித்தியன்னு சொல்றப்ப கர்மம் எங்க வந்தது? ஆனா சில பேர் சொல்ற இந்த கர்மம் தான் முக்கியம், இந்த புண்ணிய பாபங்கள் தான் எல்லாத்தையும் கவர்ன் பண்றது அப்படின்னு சொல்ற. அப்புறம் அடுத்தாப்புல பஞ்சவிம்சக இத்தியேகே ஷட்விம்ச இதி சாபரே ஏகத்ரிம்சக இத்யாஹுஹு அனந்த இதி சாபரே பஞ்சவிம்சக இதி ஏகே. 25 தத்துவங்கள் இருக்குன்னு யார் சொல்றா? சாங்கியர்கள் சொல்ற. அந்த 25 தத்துவங்கள் என்னன்னா புருஷன், பிரகிருதி, மகத், என்ன அப்புறம் பஞ்ச தன்மாத்திர. தன்மாத்திரன்னா ஆகாசம், வாயு, அக்னி, ஆப, பிருத்திவி பை இட் செல்ஃப். அதுக்கப்புறம் 5 சூக்ஷ்ம சரீரம், 5 ஸ்தூல சரீரம், என்ன அப்புறம் 5 பஞ்ச பிராணாக, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம் ஸ்தூல சரீரம், 5 சூக்ஷ்ம இது ஸ்தூலபூதம், 5 ஞானம் ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், எல்லாம் சேர்த்தா 5 25 ஆயிடுறது. 20 பிளஸ் புருஷ, பிரகிருதி, மகத், அகங்காரம், மனம், இதெல்லாம் சேர்த்துனா 25 தத்துவங்கள் அவ சொல்லப்படி ஆயிடு சாங்கியர்களுடைய இதுபடி. அப்புறம் இவ என்ன சொல்றன்னா ஷட்விம்சைதி சாப்பரே 26 இருக்குன்னு சொல்றா. யாருன்னா யோகா, இந்த பதஞ்சலி யோக சுஸ்துல சாங்கியர்கள் ஈஸ்வரன் ஒரு இதா எடுத்துக்கிறது இல்ல. என்ன அவ இதுல பிரகிருத்தியிலிருந்து ஆரம்பிச்சு தான் எடுத்துக்கிறா, ஈஸ்வரன் எடுத்துக்கிறது இல்ல. என்ன இவ ஈஸ்வரனை ஒரு தத்துவமா எடுத்துக்கிறா, யோகால இருக்கிறவ. அப்படி சில பேர் சொல்ற. எத்தனை விதமான டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்கு, எத்தனை விதமான கல்பனைகள் இருக்கு. இதெல்லாம் கல்பனைகள் தான் சொல்றார். உண்மைங்கிறது வேற, ஒத்தொத்தரும் ஒரு விதமா கல்பனை பண்ணிட்டு இருக்கா. ஏகத்ரிம்சிக இத்யாஹு 31 சில பேர் சொல்லலாம். அது யார் சொல்றான்னா பாசுபதாஸ் அப்படிங்கிறார். பாசுபதர்கள், அதாவது சைவர்கள் நினைக்கிறேன், வீர சைவர்கள் என்னமோ தெரியல. அவர்கள் 31 தத்துவங்கள் இருக்கு. அங்க 3 தத்துவங்கள் சொன்னார், 31 தத்துவங்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஏகத்ரிம்சக இத்யாஹு அனந்த இதி சாபரே, என்ன எண்ணற்றதுன்னு சொல்றாங்க சில பேர். என்ன அதனால இப்படி அப்படி பல விதமா இருக்கா. கடைசியில இதை முடிச்சுடலாம், முடிச்சுட்டு ஆயிடுது. அப்புறம் அடுத்த வெக்கேஷனுக்கு அப்புறம் we can start. இதெல்லாம் முடிச்சுட்டோம். லோகான் லோக விது பிராஹு ஆசிரமாயிதி தத்விதः ஸ்திரீ பும்ச பும்னசோ நபும்சகம் த்ரீ பும் பும்ன நபும்சகம் த்ரீ பும் நபும்சகம்
த்ரீபும் நபும்சகம் லைங்கஹ பராபரம் அதாபரே. என்ன லோகான் லோகவிதா, என்ன பலவிதமான லோகங்கள் இருக்குன்னு சொல்றவா இருக்கு. அவ்வளவு இது மாதிரி தான் 14 லோகங்கள்னு சொல்ற இருக்கவா தான் திருப்பி சொல்ற மாதிரி சொல்றாரு அவர். பிரபு ஆசிரமாயிதி தத்விதா, பிரம்மச்சரிய கிரகஸ்த சன்னியா வானப்பிரஸ்த சன்னியாச ஆசிரமம் அதுதான் உண்மைன்னு சில பேர் சொல்றா. ஸ்திரீன் பும் நபும்சக, த்ரீபும் நபும்சக, இந்த அதெல்லாம் யார் சொல்றான்னா கிராமரியன்ஸ். இது கிராமர் இது பண்றாளே அவ என்ன சொல்றா, அதுதான் உண்மை, என்ன ஸ்திரீ புருஷ நபும்சக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றவா சொல்றா. என்ன கிராமர் தான் உண்மை அப்படின்னு சொல்றவா இருக்கா. என்ன பர அபரம் அதாபரே, என்ன பரபிரம்மம் அபரம் பர அபர சொல்ற, பராபிரகிருதி அபராபிரகிருதி அப்படின்னு சில பேர் சொல்றா. என்ன அதனால அப்புறம் சிருஷ்டி ரீதி சிருஷ்டி விதா, லய இதி ச தத்விதா, ஸ்திதி ரீதி ஸ்திதி விதா, சர்வே சேஹச தத்விதா. என்ன சொல்ற, சிருஷ்டி ஸ்திதி லயம் இது 3 தான் முக்கியம் உண்மை அப்படின்னு சொல்ற யாரு, புராணம் சொல்றவா. என்ன புராணம் சொல்றவா என்ன சொல்றார், பகவான் சிருஷ்டி பண்ணார், இந்த அவதாரம் எடுத்தார், இப்படி பண்ணார், அந்த கதையெல்லாம் சொல்றா. அப்புறம் பிரளயம் வந்தது, பிரபஞ்சம் பூரா அழிஞ்சு போச்சு, அப்புறம் திருப்பி சிருஷ்டி வந்தது, அதுதான் உண்மை. 18 புராணங்கள் இருக்கு, எத்தனையோ விதமானது, அதெல்லாம் தான் உண்மை, அதுதான் உண்மைன்னு சொல்றவா சொல்றா. சர்வே சேஹி சர்வவிதா, இது எல்லாமே தான் உண்மைன்னு சொல்றா. நமக்கு என்ன முன்பு எல்லாத்தையும் உண்மையை ஒத்துட்டா ப்ராப்ளமே இல்லை, என்ன அப்படின்னு உண்மையை தெரியாம பலவிதமாக கல்பனை பண்றாங்கிறார். இதனுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன, இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுன்னா எல்லாமே இது எல்லாத்துக்குமே பேசிஸ் கிடையாது. அதான் சொல்ல போறேன். அடுத்த இதுல பார்க்கலாம், கிளாஸ்ல 1 மாசம் கழிச்சதெல்லாம் நீங்க மனசுல ஓட விடணும். எம்பாவும் தர்ஷயத்யஸ்ய தம்பாவும் சுதுபவதி தம் சாவதி சபூத்வாசோ தத்வித சமுபைத்தம் அப்படின்னு அர்த்தம்னா, யார் யாரு என்னென்னது உண்மைன்னு வச்சிருக்கோ அதுதான் அல்டிமேட், அதை தவிர மிச்சம் எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு ஒருத்தரும். அதனாலதான் எல்லா மதங்களும் ஒருத்தருக்கு சிண்ட பிடிச்சுட்டு இருக்கா. என்ன இதுதான் உண்மை, அதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு ஒரு மதத்துக்குள்ள வந்தாலும் இந்து மதத்துக்குள்ளே வந்தா கூட எத்தனையோ விதமான பிரிவுகள் இருக்கு. பாருங்களேன், எத்தனையோ விதமான நம்பிக்கைகள் இருக்கு. என்ன சைவ வைஷ்ணவ மத்வ, அது எத்தனை இதுலயே. இதை தவிர எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுறவா. என்ன கணபத்தியம், இவர் முருகனை வணங்குறவா, சிவனை வணங்குறவா, அம்பாளை வணங்குறவா, அம்பாள் உபவாசம், அதுதான் உண்மை, மிச்சம்லாம் இல்லைம்பா. என்ன அந்த மாதிரி எத்தனையோ விதமான பிரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. கடைசியில இருக்கிற உண்மை உண்மை ஒண்ணுதான். சத்திய வஸ்துங்கிறது ஒண்ணு, அசத்தியங்கிறது ஆயிரக்கணக்கானது. கயவைங்கிறது தான் உண்மை. அதை பாம்பா நினைச்சாலும் சரி, அதை தண்ணி தராவ நினைச்சாலும் சரி, நீங்க 100 விதமா அதை நினைக்கலாம். பொய்ங்கிறது பலவிதம், அசத்தியங்கிறது ஆயிரக்கணக்கானது, சத்தியம்ங்கிறது ஒண்ணுதான். என்ன அந்த சத்தியங்கிறது அத்விதீய ஆத்மா. அதைத்தான் ஃபர்தரா சொல்ல போறார். அதை நம்ம பிரேக் அப்புறம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஐ விஷ் யூ ஆல் a very happy holiday. என்ன ஃப்ரெஷ்ஷா வாங்க. ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ்லாம் ஞாபகம் வச்சுட்டு we continue where you left. All the very best. இது we start on 1st